ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையேயான மோதல் உயர்கல்வியை பாதிக்கக்கூடாது என மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், இடைநிலை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென ராகுல்காந்தி வலியுறுத்தும் நிலையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கூறாமல் காங்கிரஸ் அமைதி காப்பது ஏன் என்றும் வினவினார். ஆளுநர் அரசுக்கு இடையேயான மோதல் உயர்கல்வியை பாதிக்கக்கூடாது என்ற அவர் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றார். இது தொடர்பான வழக்கில் சாதகமான தீர்ப்பை பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பல்கலைக்கழகங்களில் 11 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் தடுமாறும் அவல நிலை உருவாகிவிடும். துணைவேந்தர்கள் இல்லாததால் இந்த பல்கலைக்கழகங்களின் கல்வி வளர்ச்சி பாதிக்கப்படும். அது மட்டுமின்றி துணைவேந்தர்களின் கையெழுத்து இல்லாமல் வழங்கப்படும் பட்டச் சான்றுகள் செல்லாது என்பதால் படித்து பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு எதிர்காலமும் வீணாகிவிடும். அப்படி ஒரு நிலை உருவாவதை தமிழக அரசு அனுமதிக்கவில்லை. இதற்கு ஒரே தீர்வு அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் உடனடியாக துணைவேந்தர்களை நியமனம் செய்வதுதான். ஆளுநர் அரசுக்கு இடையிலான மோதல் உயர்கல்வியை பாதிக்கக்கூடாது. உழவர்களின் ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்த சி. நாராயணசாமி நாயுடுவின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா இன்று கொண்டாடப்படும் நிலையில் பெரம்பலூர் பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் அவரது திருவுருவ சிலையை இடமாற்றம் செய்ய பெரம்பலூர் நகராட்சி முடிவு செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நகராட்சியின் இந்த முடிவு உழவர் பெருந்தலைவருக்கு இழைக்கப்படும் பெரும் அவமதிப்பு என்ற அவர் இந்த முயற்சியை பெரம்பலூர் நகராட்சியும் தமிழக அரசும் கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இணைய வழி சூதாட்ட தற்கொலைகளை தடுக்க உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தடையாணை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களை நேர்காணல் மூலம் நியமிக்கும் முடிவை கைவிட்டு போட்டித் தேர்வின் மூலமே நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்வது நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. ஓராண்டுக்கு மேலாகியும் அரசால் தடை பெற முடியவில்லை. இனியும் தாமதிக்காமல் உச்சநீதிமன்றத்தில் ஆன்லைன் சூதாட்ட தடை தொடர்பான வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் 658 சிறப்பு மருத்துவர்களை நேர்காணல் மூலம் நியமிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும். போட்டித் தேர்வுகள் மூலம்தான் நியமிக்க வேண்டும். அரசு மருத்துவமனைகளுக்கு மருத்துவர்களை தேர்வு செய்வதற்காகத்தான் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்டது. இப்போது அதை விட்டுவிட்டு நேர்காணல் மூலம் மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டால் அது முறைகேடுகளுக்குத்தான் வழிவகுக்கும். திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சினை 100 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளது என்ற அவர் கடந்த காலங்களில் அமைதி கூட்டங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார். பாமக கௌரவ தலைவர் ஜி. கே. மணி, சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.